வணக்கம் நண்பர்களே. வேதம் புதிது அப்படின்னு ஒரு படம் 80களில் வந்த படம். ஐ திங்க் 86 ஆர் 87 அந்த வருஷத்தில் வந்த படம். டைரக்டர் பாரதி ராஜாவுடைய டைரக்ஷன் அது. அந்த படத்தில் ஒரு வசனம் வரும். அதாவது சப்பரம் ஒரு மதகுரு, இந்து மதகுரு, அவர் சப்பரத்தில் அமர்ந்திருப்பார். அவரை தோளில் சுமந்து அந்த சப்பரத்தை தூக்கிட்டு வருவாங்க. அப்போது ஒரு சிறுவன் கேட்பான், அந்தன சிறுவன் என்று அவனை காட்டுவார். ஒரு அந்தன வகுப்பை சேர்ந்த சிறுவன். அவன் கேட்பான், இவரை எதுக்கு இதில் சப்பரத்தில் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. இல்லை, அவருக்கு கால் வலிக்கும் இல்லையா, அதனால் அவரை சப்பரத்தில் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்போ தூக்கிட்டு போகிறவங்களுக்கு கால் வலிச்சா அப்படின்னு அந்த கேள்வி கேட்பான் அந்த பையன். அப்போ தான் அந்த வார்த்தை அந்த சப்பரத்தில் போயிட்டுருக்க ஒரு காதில் விழுந்த உடனே அவர் இறங்கி நடக்க ஆரம்பிச்சுவார். அவர் முகத்தை காட்ட மாட்டாங்க. இது ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக இன்றைக்கு பாரதி ராஜா அந்த வசனத்தை வைத்தார். ஆனால் அது வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டு ஒரு சாதிக்கு எதிராக இவர் படம் எடுக்கிறார் அப்படிங்கிற அடையாளமும் அதில் விளங்குச்சு. அதே தான் இப்போவும் கேட்குறோம். அரசியல் கட்சியிலையும் அரசியல் கட்சியில் அந்த தலைமையில் இருப்பவர்கள் குடும்பம் பாரம்பரியமாக அவர்கள் மட்டுமே தலைமை பதவிக்கு வருவார்கள். அந்த சப்பரம் தூக்கிகளாக இருக்கக்கூடிய வயதானவர்கள், நான் எந்த கட்சியை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், வயதானவர்கள், அவர்கள் வயதில் இனி அவர்கள் அமைச்சர் என்ற அந்தஸ்தை கடந்து முதலமைச்சர் என்ற கனவை அவர்கள் வாழ்க்கையிலே நினைக்க முடியாது. அந்த சப்பரந்தூக்கிகளுக்கும் தோல்வலிக்கும். அதனை அந்த கட்சி தலைவர் புரிஞ்சுக்கணும். இன்னமும் என் பையனையும் நீங்கள் தான் தூக்கி சுமக்கணும், என் பேரனையும் நீங்கள் தான் தூக்கி சுமக்கணும்னு சொல்கிறது எத்தனை வல்லாதிக்கம். ஒரு வல்லாதிக்கம் மிகுந்த ஒரு அரசியல் கட்சி எப்படி ஒரு ஜனநாயக ஆட்சியை தர முடியும்? நான் எந்த கட்சியை கூறுகிறேன் என்று உங்களுக்கு தெரிகிறது என்றால், அந்த கட்சியை திரும்பவும் நாம் ஆட்சியை கொண்டவர்களில் ஏதாவது புத்திசாலித்தனம் இருக்கிறதா? நம்மளை அடுத்த மாநிலமோ அடுத்த நாட்டுக்காரங்களோ கேலியாக சிரிக்க மாட்டாங்களா? ஏன் உங்களுக்கு எதுவுமே புரியாதா? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இல்லை அவங்க வேறு ஏதோ வேலை பண்ணி திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வந்துடுறாங்களா கேட்பாங்கல்ல. இப்படி எதுவுமே தன்னுடைய கவனத்துக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு 1000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், கூப்பன் தரேன், அரிசி தருவேன், புடவை தருவேன், மேலும் மேலும் நம்மளை கையேந்துபவர்களாகவே ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுபவர்களை, சப்பரம் தூக்கிகளை தங்களுடைய கட்சி நிர்வாகிகளாக வைத்திருப்பவர்களை மீண்டும் நாம் ஆட்சி கொண்டு வர வேண்டுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.